வணக்கம். இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரோபோ ட்ரேடிங் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், ரோபோ ட்ரேடிங்கில் ஆப்ஷன் ட்ரேடிங் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எந்த மார்க்கெட் கண்டிஷன்லையும் நம்ம லாபம் எடுக்கிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நிறைய ட்ரேடிங் பண்ணியிருப்போம், ஈக்விட்டி, எஃப்என்டோ, எம்சிஎக்ஸ், என்சிடிஎக்ஸ், க்ரூட் ஆயில் எது வேணால் பண்ணியிருப்போம். ஆனால் அது அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பயத்தோட தான் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். நம்மக்கிட்ட என்னதான் சார்ட் இருந்தாலும் சரி, என்னதான் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட லெவல்ஸ் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் மணி மேனேஜ்மெண்ட் கிடையாது. ரெண்டாவது, மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுன்றதை நம்மளால் உறுதியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ரோபோ ட்ரேடிங்கில் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது மூலமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக பண்ணும்போது மார்க்கெட் எப்படி போனாலும் நமக்கு கவலை கிடையாது. முதல்ல நம்ம மனசில் இருக்க பயம் கண்டிப்பாக போயிடும். ஏன்னா முதல் விஷயம், மார்க்கெட் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம இதில் கணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. மார்க்கெட் மேலே போனாலும் நமக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும், மார்க்கெட் கீழே வந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும், மார்க்கெட் சைட்வேஸ் போனாலும் நமக்கு ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி ஒரு உறுதியான ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கிடைக்காது. ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ணும்போது இதில் எப்படி பண்ணுறதுன்றது ஒரு குழப்பம் வரும், நமக்கு அந்த ஸ்பீடில் ரியாக்ட் பண்ண வேண்டி வரும். ஆனால் இந்த ஒரு அற்புதமான ரோபோவில் நம்ம இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போனாலும் நமக்கு ப்ராஃபிட், எந்த டைரக்ஷனில் போனாலும் எப்படி நமக்கு ப்ராஃபிட் வருதுன்றதை நம்ம கொஞ்சம் சற்று விரிவாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது இந்த ரோபோவில் வீக்லி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த வீக்லி ஆப்ஷனில் நம்ம சிம்பிளாக ரெண்டு விஷயம் தான் பண்ண போகிறோம். ஒரு கால் ஆப்ஷன், ஒரு புட் ஆப்ஷன். இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம எடுத்து வச்சுக்கணும், ரோபோவில் செட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதோடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 200லேருந்து 250, அதாவது 8000லேருந்து 10,000 முதலீடு இருக்கணும். புட் ஆப்ஷனும் 8000லேருந்து 10,000 முதலீடு. அதாவது ரெண்டு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் தனித்தனியாக கால் ஆப்ஷன் 200 200லேருந்து 250 ரேஞ்ச் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனும் 200லேருந்து 250 ரேஞ்ச் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனும் அட் அ டைம் நம்ம ரோபோவில் செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு இதில் டார்கெட் எவ்வளோ அப்படின்னு நம்ம ரெண்டாவது தெரியணும். டார்கெட் ஒரு சைடு நமக்கு ஒரு 2000லேருந்து 2500 நம்ம எதிர்பார்க்க போகிறோம். கால் சைடு 2000லேருந்து 2500, புட்டு சைடு 2000லேருந்து 2500, ஒரு 5000 நம்ம ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா இதை நம்ம ட்ரேடிங் நிறுத்திடலாம். அடுத்து இது ஏன் நம்ம இந்த ஆப்ஷனை தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம நிறைய ட்ரேடிங் நம்ம பண்ணியிருப்போம், ஈக்விட்டியில் பண்ணியிருப்போம், எஃப்என்டோ பண்ணியிருப்போம், க்ரூட் ஆயில் பண்ணியிருப்போம், எம்சிஎக்ஸ் பண்ணியிருப்போம், கரன்சி பண்ணியிருப்போம். ஆனால் எந்த ஒரு ஸ்கிரிப்ட்லையுமே ஒரு நாளைக்கு லிமிட் இருக்குது. ஒரு நாளைக்கு 3% தான் மேக்ஸிமம் போகும். அப்படியே என்னைக்காவது ஒரு தடவை போனால் கூட என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 5% போகலாம். மேபி க்ரூட் ஆயிலாம் ஒரு 100 பாயிண்ட் போகும், 200 பாயிண்ட் போகும். மேபி என்னைக்காவது ஒரு தடவை பேங்க்னிஃப்டி நல்லா ஒரு 1000 பாயிண்ட் கூட போகும், இல்லை ஏதாவது ஸ்கிரிப்ட் நல்லா போகும். ஆனால் டெய்லியுமே போகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறிதான் இருக்கும். ஆனால் ஆப்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது ஒரு 200லேருந்து 250 இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 50% மூவ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். ஏன்னா அதே ஈக்குவலாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் ஷேர்ஸ் எடுங்க, இல்லை கமாடிட்டி எடுங்க, இல்லை அலுமினியமே இருக்குது, அதே ரேட்குள்ளே இருக்கக்கூடிய அலுமினியம் இருக்குது, ஒரு நாளைக்கு ₹1 ₹2 தான் மூவ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி ஷேர்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ரிலையன்ஸ் கேபிட்டல், டாடா ஸ்டீல், எனி ஸ்கிரிப்ட் சொல்லலாம், ஒரு நாளைக்கு ₹5 ₹10 அவ்வளோதான் மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் மட்டும்தான் ₹200 இருக்கக்கூடிய ஆப்ஷன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ₹300, ₹280, ₹290, ₹300 வரையும் போகும். மேலே கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கீழே வரும். அதாவது ஆப்ஷன் மட்டும்தான் ஒரு நாளைக்கு அதோடைய வொலாட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 50%லேருந்து 100%, 150%, 200% கணக்கு இல்லை. மேலே அப்சைட் போகிறது எவ்வளோ வேணால் போகும். ஆனால் மினிமம் 50% மூவ்மெண்ட் இருக்கக்கூடியது ஆப்ஷன் தான். சரி, அப்போ இதில் எப்படி நமக்கு லாபம் கிடைக்கும், இதை நம்ம எப்படி இந்த மூவ்மெண்ட் எப்படி நம்ம லாபமாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதோடைய மார்க்கெட் பிஹேவியரை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மேலே ஏறுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும்னா ரெண்டு விஷயம் நடக்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்க கால் ஆப்ஷன் மேலே போகும், புட் ஆப்ஷன் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த வீக்லி ஆப்ஷனை பொறுத்தவரையும் ஒரு வாரமும் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இதுக்கு இந்த டைம் டிகே ரொம்ப அதிகமாக இருக்கும் when compared to மந்த்லி ஆப்ஷனோட. ஏன்னா மந்த்லி ஆப்ஷனாவது கொஞ்சம் டைம் இருக்கும், அது 3வது வாரத்துக்கு மேலே தான் டிகே ஆரம்பிக்கும், அதாவது விலை சரியாக ஆரம்பிக்கும். ஆனால் இது வீக்லி ஆப்ஷன் 4 நாட்கள் இருக்கிறதுனால எக்ஸ்பைரிக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் கம்பேர் பண்ணும்போது அது மார்க்கெட் எவ்வளோ கிட்ட இருந்தாலும் சரி, அடுத்த மணி இருந்தாலும் சரி, இந்த மணி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதோடைய ரேட்டானது இறங்க தான் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த இறக்கத்தை நம்ம டெய்லி இன்ட்ராடேக்கு நம்ம சாதகமாக பயன்படுத்துகிறோம். எப்படி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும். கால் ஆப்ஷன் கடன் மேலே போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கடன் கீழே வர ஆரம்பிக்கும். சரி, நெக்ஸ்ட் எந்த மாதிரி டைரக்ஷன் போகும், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரும். டவுன் ட்ரெண்ட் வரும்போது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் நடக்கும். அதாவது புட் ஆப்ஷன் கடன் மேலே போக ஆரம்பிக்கும். ஆனால் கால் ஆப்ஷன்
மேலேருந்து கீழே சரசரன்னு இறங்கி கீழே வர ஆரம்பிக்கும். சில டைம் 200 ரூபா இருக்கிற ஆப்ஷன் 5 ரூபா 6 ரூபா கூட வரும். அதே மாதிரி 200 ரூபா இருக்கிற ஆப்ஷன் 500 ரூபா கூட போகும். இது நம்ம கண்டிப்பா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் டெய்லி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல. அடுத்து டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா புட் ஆப்ஷன் மேல போகும், கால் ஆப்ஷன் கீழே வரும். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்? சைட்வேஸ் வந்ததுன்னா என்ன நடக்கும்? சைட்வேஸ் வந்ததுன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி டைம் டிகே இருக்கிறதுனால கால் ஆப்ஷனும் கீழே வந்தாகணும், புட் ஆப்ஷனும் கீழே வந்தாகணும். சரி, இப்போ ஒன்று மேலே போச்சுன்னா ஒன்று கீழே வருது. அதை நம்ம எப்படி லைவ் ப்ராக்டிக்கல் மார்க்கெட்டில் நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்றதை பார்ப்போம். சரி, நம்ம இப்போ சார்ட்டுக்கு போவோம். உதாரணத்துக்கு நான் இப்போ போட்டிருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சிருக்கேன், ரெண்டாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 11 இன்னைய தினம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு ப்ராக்டிக்கலா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ நான் சொன்னது இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு செப்டம்பர் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம சாதாரணமாக பைசல் சிக்னல் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து கொஞ்சம் அவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு எஃபெக்டிவா கிடைக்காது. ஆனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரி. ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரினா ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா முதல்ல வரக்கூடிய 5 கேண்டில், அதாவது 9:15 ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 9:35க்குள்ள ஒரு 5 கேண்டில் வரும். கண்டிப்பா 5 நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில் நம்ம யூஸ் பண்ணணும் கூட, 5 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்ணணும். அந்த 5 கேண்டில்ல எந்த கேண்டிலுடைய ஹைலோ வந்து கம்மியா இருக்கோ அந்த கேண்டிலுடைய ஹைலோ வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த சிக்னல் வந்து அந்த ஹைலோ வந்து மார்க் பண்ணிடும் இந்த ரோபோ. உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ரெண்டாவது கேண்டிலுடைய ஹைலோ வந்து ஆட்டோமேட்டிக்கா மார்க் ஆயிருக்கு. இந்த கிரீன் லைன் வந்து அந்த கேண்டிலுடைய ஹை, ரெட் லைன் வந்து கேண்டிலுடைய லோ. அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய ஹை பாத்தீங்கன்னா 232, லோ பாத்தீங்கன்னா 203. அதே மாதிரி கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து நம்ம 200 ரூபா ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் எடுக்கிறதுனால நம்ம வந்து 27,100 கால் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ஏன்னா இதுதான் 200 ரூபா ரேஞ்சில் இருக்கு. இந்த கால் ஆப்ஷனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 211, 176. இதை வந்து இன்னும் வேணும்னா கூட குறைச்சிக்கலாம். இப்போ 20 பாயிண்ட் தான் நம்ம வைக்கணும்னா 20 பாயிண்ட் குறைச்சிக்கலாம். அந்த ரேஞ்சு அந்த ஆப்ஷன் வந்து அந்த ரோபோல இருக்கு. இப்போ இதுல என்ன நடக்குது? இந்த ரேஞ்சுன்றது என்ன? மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாவது கேண்டோட ஹைலோ வந்து கம்மியா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் ஆன உடனே இந்த மூணாவது கேண்டில் இல்ல அதுக்கு அடுத்தது வரை எந்த கேண்டில் ஆகட்டும் இந்த ஹையை கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பை சிக்னல் ஜென்ரேட் ஆகுது, ரோபோ வந்து பை பண்ணுது. அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற லோ கட் பண்ணும்போது மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகுது, ரோபோ வந்து செல் பண்ணுது. இவ்வளவுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப சிம்பிள். அதாவது மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா முதல்ல 5 கேண்டிலுக்குள்ள எந்த கேண்டிலுடைய ஹைலோ கம்மியா இருக்கும், ரேஞ்ச் கம்மியா இருக்கும், அந்த ரேஞ்சை ரோபோ மார்க் பண்ணிடும். மார்க் பண்ணக்கு அப்புறம் இது வந்து ரோபோல ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி மார்க் பண்ணிடும். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து வர கேண்டில் ரேஞ்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா வர கேண்டில் ஹையை கட் பண்ணுச்சுன்னா பை கால் வரும், லோவை கட் பண்ணுச்சுன்னா செல் கால் வரும். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் 211க்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா பை ஆகும் ரோபோ. அதுக்கு மேல எவ்வளவு போனாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஆனா நம்மளுடைய ரிஸ்க் எவ்வளவு? இந்த கீழே இருக்கக்கூடிய ரெட் கேண்டில் தான். அது ஒரு 20 பாயிண்ட் இருக்கும். அந்த 20 பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு ரிஸ்க். ஆனா மேல போச்சுன்னா எவ்வளவு வேணா ப்ராஃபிட். இதுல நம்ம சாதாரணமா ஈக்விட்டி யூஸ் பண்ற மாதிரி சும்மா சைட் வேஸ் போச்சுன்னா 10 தடவை மேல கீழே வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா மார்க்கெட் சைடு பேங்க் நிஃப்டி சைட் வேஸ் போச்சுன்னா இந்த ஆப்ஷன்ல டைம் டிகே இருக்கிறதுனால ரெண்டுமே ரொம்ப ஸ்பீடா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ நம்ம பிராக்டிக்கலா வந்து நம்ம என்ன நடந்திருக்குன்றத பார்ப்போம். மார்க்கெட் பேங்க் நிஃப்டி என்ன இருக்குன்னா இன்னைக்கு ஓபன் ஆயிட்டு கடகடன்னு அந்த ரேஞ்சோடைய ஹையை கட் பண்ணி மேல போறதுனால பை வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி பை ஆச்சுன்னா 2 விஷயம் நடக்கணும். கால் ஆப்ஷன் மேல போகணும், புட் ஆப்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டா கீழே இறங்க ஆரம்பிக்கணும். இப்போ கால் ஆப்ஷனை பாத்தீங்கன்னா அதே மாதிரி கால் ஆப்ஷனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் லைன் 211.50 கட் ஆயிருக்கு. கட் ஆயிட்டு கடன்னு கிட்டத்தட்ட 277 இந்த கேண்டிலை கிளிக் பண்றேன். ஹை பாத்தீங்கன்னா 279 வரையும் போயிருக்கு. அதாவது 211ல இருந்து 80 பாயிண்ட் மேல போயிருக்கு. அப்போ ரோபோ என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க பை பண்ணும். 80 பாயிண்ட்னா நமக்கு 80 பாயிண்ட் வேணா ஒரு 50 பாயிண்ட் இருந்தாலே போதும். 2000 ரூபாய் கால்ல புக் பண்ணிட்டோம், ப்ராஃபிட் புக் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம ரோபோல செட் பண்ணிக்கலாம் கூட. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் என்ன இருக்கு? இந்த ரேஞ்சோடைய லோவை கட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் வந்திருக்கு 204ல. கீழே எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 126 வரை வந்திருக்கு. கிட்டத்தட்ட 203ல இருந்து 126னா 75-80 பாயிண்ட் புட் ஆப்ஷன் கீழே வந்திருக்கு. அப்போ புட் ஆப்ஷன் என்ன பண்ணும்? ரோபோ என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த லைனை கட் ஆகும்போது ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஷார்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா
புட்டுலையும் சைமல்டேனியஸாக ப்ராஃபிட் கிடைக்கும், கால்லையும் சைமல்டேனியஸாக ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ரெண்டுடைய ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ஷோர் ஷார்ட்டாக காலில் ஒரு 2000 ஒரு புட்டில் ஒரு 2000 நான் சொல்கிறது மினிமம் கிடைக்கும். அதுக்கு மேலே வெயிட் பண்ணால் கூட கண்டிப்பாக முக்கால்வாசி டைம் வந்து நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்குது. இதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா காலில் ஒரு 4000 புட்டில் ஒரு 4000 கிடைக்குது. ஆனால் நான் வந்து ரொம்ப மினிமமாக சொல்கிறேன், 50 பாயிண்ட் கிடைச்சாலே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ரெண்டாவது, சப்போஸ் மார்க்கெட் திரும்பிச்சுன்னா என்ன நடந்திருக்குன்றதை காட்டுறேன். பட் இந்த மாதிரி நம்ம திரும்பாது. இது இந்த மாதிரி கிடைக்கிறது ரேர் கேஸ் தான். மேபி நான் இன்றைய உதாரணமே நான் எடுக்க விரும்புகிறேன், நான் நேற்றைய உதாரணம் கூட எடுத்துக்க விரும்புகிறேன். இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, கால் ஆப்ஷன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி டவுன் வர ஆரம்பிச்சிருக்கு. வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ரேஞ்சோடைய ரெட் லைனை கட் ஆகும்போது ஷார்ட் கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி கீழே வந்துருதுன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும், கண்டிப்பாக புட் ஆப்ஷன் மேலே போகணும். நம்ம நேற்றைய சார்ட் பார்த்தோம்னா புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170லேருந்து கிட்டத்தட்ட 260 வரையும் போயிருக்கு. 260னா கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அதே மாதிரி கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் 324லேருந்து கிட்டத்தட்ட 194 வந்திருக்கு. நம்ம இந்த 300 ரேஞ்ச் பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். இருந்தாலும் இந்த 200 ரேஞ்ச் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதை நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட கால் ஆப்ஷன் வந்து 27,400 இல்லையா. இப்போது நம்ம 200 கால் அது மாதிரி எடுத்து பார்ப்போம். எஸ், எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த 200 கால் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 250லேருந்து கிட்டத்தட்ட 140 ரூபா, அதாவது 100 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. நமக்கு அட்லீஸ்ட் 50 பாயிண்ட் இருந்தால் போதும். அதாவது ஆப்ஷனுடைய கணக்கு என்னென்னா, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறி ஆகணும். கண்டிப்பாக நான் சொல்கிற ரேஞ்ச் இருக்கிற ஆப்ஷன் 100 பாயிண்ட் ஏறி ஆகணும். அந்த 100 பாயிண்டில் நமக்கு ஒரு 50 பாயிண்ட் கிடச்சா போதும். பேங்க் நிஃப்டி இறங்குதுன்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் வந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறணும். பேங்க் நிஃப்டி ஏறுதுன்னா கால் ஆப்ஷன் ஒரு 100 பாயிண்ட் ஏறணும். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நிறையவே இறங்கும். இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நிறையவே இறங்கும். பிகாஸ் ஆஃப் டைம் டிகே, மார்க்கெட் அகேன்ஸ்டாக போகிறதுனால. இப்போ இந்த மெத்தட் பண்ணும்போது மார்க்கெட் ஏறிச்சுனாலும் நமக்கு லாபம் வருது. கால் ஆப்ஷனில் பை பண்ணி ப்ராஃபிட் வருது, புட் ஆப்ஷனில் ரைட் பண்ணி நமக்கு லாபம் வருது. மார்க்கெட் இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணோம், அதில் நமக்கு லாபம் வருது. கால் ஆப்ஷனை ரைட் பண்ணி அதில் லாபம் வருது. இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இந்த ரேஞ்சில் என்ன இருக்கோ, அந்த ரேஞ்ச் கேப் என்ன இருக்கோ, அந்த ரேஞ்ச் கேப் தான் நமக்கு ரிஸ்க். அது மேக்ஸிமம் 20 பாயிண்ட் இருந்தாலும் போதும், இல்லை ஒரு 22 பாயிண்ட்குள்ளே வச்சிருந்தாலே நமக்கு போதுமானது. நமக்கு அதில் ஒரு 800 ரூபா தான் ரிஸ்க் வருது, ஆனால் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. நம்ம இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இதில் என்னென்னா, நம்ம அதை புக் பண்ணாமல் கூட வச்சுட்டு அடுத்த எண்ட் ஆஃப் த வரைக்கும் வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக கூட நல்ல லாபம் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம பை சைடு மட்டும் ஓரளவு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் சைடு இருக்கிறத விட்டுட்டோம்னா கூட அப்படியே நமக்கு லாபம் வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம எப்பவுமே சேஃப்டி வேணும். 2 சைடு போனாலும் நமக்கு லாபம் வர்றதுனால நம்ம ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டக்கப்புறம் ஒரு வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளே நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு லாபம் வரும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இதை நம்ம புக் பண்ண போகிறோம். இதை பற்றி மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணும், இல்லை நம்ம ரோபோவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தெரியணும்னா, ரோபோவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ரோபோ பற்றி தனியாக 2 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது ரோபோவில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது, நம்ம ரோபோவில் என்னென்ன விதமான பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய எப்படி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், இந்த டே ப்ராஃபிட் முன்னாடியே செட் பண்ணுறது எப்படி, எல்லா டீட்டெயில்ஸும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரோபோ வீடியோ பார்ட் 1 பார்ட் 2ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஆப்ஷன் ரோபோ பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.